என் தங்கப்பிள்ளையே, அமாவாசையினுடைய இந்த திங்கள் கிழமையினுடைய விடியலில் என் பிள்ளை உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய காரியவாதி ஒருவரை அடையாளம் காண்பித்து கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்வதற்கு முன்பு அது யார் என்று தெரியாமல் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை நீ சிக்கிக் கொள்ளாதே. அம்மா சொல்வதை முழுமையாக கேட்டு இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும். அமாவாசை நாளில் முன்னோர்களின் ஆசியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் நீ எந்த ஒரு தவறும் இழைத்து விடாதே. அவர்களை வணங்குவதற்கு பெரிதாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது. குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஒரு சொம்பு நீரை அவர்களின் முன்னால் வைத்தாலே போதும், அவர்களின் அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய். என் பிள்ளையே, இன்று நீ என் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகின்ற இந்த விஷயம் உன் தாயானவள் நான் மட்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. எந்த ஒரு முன்னோர்களின் ஆசியை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாயோ, எந்த ஒரு முன்னோர்கள் உன் வாழ்க்கையில் விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்த போகின்றார்களோ, அவர்களின் மூலமாகவும் இதைத்தான் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, எந்த ஒரு சந்தர்ப்பமும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்பதனை உணராமல் நிற்கின்றாய். எல்லோரையும் நல்லவர்களாக நம்பி விடுகின்றாய். யார் உன்னிடத்தில் வந்து என்ன பேசினாலும் நமக்கு இவர்கள் நல்லதைத்தான் செய்கிறார்கள் என்று எண்ணி ஏமாந்து போய் நிற்கின்றாய். என் பிள்ளையே, எல்லாமுமே ஒரு காலகட்டம் வரை நன்றாகத்தான் இருக்கும். எல்லாமுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கும். ஒருவரின் பழக்கம் ஆரம்பத்தில் உனக்கு மிக பெரியதொரு இனிப்பான விஷயமாக இருக்கும். நமக்கும் கூட இப்படி ஒரு நல்ல பழக்கம் கிடைத்திருக்கின்றதே என்று எண்ணி நீ மகிழ்ச்சி அடைவாய். ஆனால் சில நாட்கள் செல்ல செல்ல ஆரம்பத்தில் இருந்த அந்த இனிப்பான விஷயங்கள் எல்லாம் சற்று குறைய தொடங்கிவிடும். அது எப்படி குறைகின்றது? உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது? அவர்களோடு எந்த விஷயத்தை பேசும் பொழுது உனக்கு இந்த பழக்கம் குறைய தொடங்கியது, இந்த இனிப்பான அனுபவங்கள் எல்லாம் மறைய தொடங்கியது என்பதனை நீ சற்று உணர்ந்தால் நிச்சயமாக இதற்கான காரணம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்தில் அவர்கள் உன்னோடு பேசும் பொழுது நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஏதோ நீ அதிகமான கஷ்டத்தில் இருப்பது போல அவர்களுக்கு தோன்றியிருக்கும். அது அவர்களின் மனதில் என்ன எண்ணத்தை உருவாக்கி இருக்கும் தெரியுமா? இவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், சரி இவர்களின் கதைகளை கேட்டு நம் நேரத்தை போக்குவோம் என்பது போல இருந்திருக்கும். நீ உன் கதையை முழுமையாக சொல்ல அவர்களும் அதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உன்னுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருப்பாய். இப்படி செல்லும் பொழுது அவர்களுக்கு பொறாமை வந்துவிடும். உன்னுடன் பேசுவதையே குறைத்து கொள்வார்கள். அவர்கள் அப்படி நடந்து கொள்ள இந்த பழக்கம் சற்று விரிசலை காணும். இப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றது. என் பிள்ளையே, ஒருவரினுடைய பழக்கம் புதியதாக கிடைக்கும் பொழுது சட்டென்று எதையும் அவர்களிடத்தில் நீ எதிர்பார்த்து விடக்கூடாது. அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவர்களிடத்தில் உதவி என்று நீ நிற்கவே கூடாது. உன்னால் முடிந்த விஷயத்தை நீ தனித்து நின்று செய்துவிடு. இல்லாத பட்சத்தில் நீ யாரிடத்திலும் எந்த உதவியும் கேட்காமல் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிடு. இதை செய்யாமல் அவர்களிடத்தில் நீ உனக்கான விஷயங்களை எதிர்பார்த்து நிற்பாயானால் நிச்சயமாக உனக்கான ஏமாற்றம் ஒன்று உறுதியாக கிடைக்கும். அந்த நேரம் அது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஏமாற்றமாக இருக்கும். இவர்கள் இந்த அளவிற்கு யோசிப்பார்களா? இப்படியெல்லாம் கூட இவர்களுக்கு எண்ணம் உருவாகுமா என்ற பல கேள்விகள் உனக்குள்ளேயே வந்துவிடும். ஏனென்றால் அவர்களோடு பழகிய பழக்கம் அத்தனை பெரிதாக இருந்தது.
அந்த அளவிற்கு அவர்களோடு சேர்ந்து எல்லாவற்றையும் நீ பகிர்ந்து கொண்டாய். என் பிள்ளையே, இதுவெல்லாம் உனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த நாளில் அம்மா உனக்கு இதை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எல்லா நாளிலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உனக்கான வெற்றி என்றாலும் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற சில கசப்பான உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பின்னாளில் நீ வருந்த வேண்டிய நிலை வந்துவிடும். நீ நினைப்பாய், எதனால் நமக்கும் இவர்களுக்கும் இடையில் இத்தனை பெரிய பிளவு ஏற்பட்டது என்று. காரணங்கள் தெரியவில்லையே என்று நீ யோசிப்பாய். ஆனால் இந்த பிளவிற்கு காரணம் நீ வாழ்க்கையில் முன்னேறியதுதான் என்று தெரிந்தால் நிச்சயமாக மனம் வேதனைப்படத்தானே செய்வாய். அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், இது போன்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சிலர் உன் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உன்னை தன்னுடைய காரியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியவர்கள். அவர்களுக்கு என்ன தேவைப்படுகின்றது என்பதனை முன்கூட்டியே புரிந்து கொண்டு அந்த தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்யும் வரை மட்டும்தான் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவார்கள். மற்ற நேரத்தில் எல்லாம் எரிந்து எரிந்து விழுவார்கள். அது மட்டுமல்ல, நீ ஒரு உதவி என்று அவர்களிடத்தில் கேட்டால் அந்த உதவி ஒருபொழுதும் அவர்களிடத்திலிருந்து உனக்கு கிடைப்பது கிடையாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த காரியவாத கூட்டத்திற்கு நடுவில் சிக்கிக்கொண்டு தேவையில்லாமல் உன் சந்தோஷத்தை இத்தனை காலம் நீ இழந்தது எல்லாம் போதும். அவர்கள் அதை சொல்லி விடுவார்களோ இதை சொல்லி விடுவார்களோ என்று பயந்தது எல்லாம் போதும். இதற்கு மேலும் நீ பயந்து பயந்து வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. எல்லா நேரமும் காலமும் உனக்கானதாக மாறும் என்று எதிர்பார்க்காமல் நீயாக மாறிவிடுவதுதான் உனக்கு நல்லது. இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு மாற்றி கொடுக்கும். அதற்கு இது போன்ற தீய மனிதர்களிடமிருந்து நீ தானாக ஒதுங்கிவிட வேண்டும். இவர்கள் என்ன எண்ணங்களோடு உன்னிடத்தில் பழகுகிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கெல்லாம் மிக பெரிய பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒருவரினுடைய எண்ணங்கள் அவர்கள் பேசுகின்ற பேச்சில் மட்டுமல்ல, அவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்திலும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் நீ அப்படிப்பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் இனிமேல் நீ பதில் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாறிவிட வேண்டும். இவர்கள் நீ நல்ல நிலைக்கு வந்தால்தானே உன்னிடத்தில் பேசுவதை குறைத்து கொண்டார்கள். அப்படியானால் இன்னமும் அதிகமான நல்ல நிலைக்கு நீ செல்ல வேண்டும். உன்னோடு பழக்கம் வைத்து கொள்ள அவர்கள் ஏங்க வேண்டும். நமக்கு இவர்களின் பழக்கத்தை தொலைத்து விட்டோமே என்று எண்ணி அவர்கள் வருந்த வேண்டும். அந்த அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும். என் பிள்ளையே, காரியவாத கூட்டத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்காமல் எதை எப்பொழுது விட்டு நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான தனித்துவத்தை எப்பொழுதுமே உனக்குள் நீ வைத்திருக்க வேண்டும். எத்தனை கூட்டத்திற்குள் நின்றாலும் உன்னுடைய பெருமை தனித்துவமாக இருக்க வேண்டும். வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நிச்சயமாக எல்லோரும் கை நீட்டி சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கான திறமைகளை வெளிக்கொண்டு வந்து நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி மட்டும் என் பிள்ளை நீ செய்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான முழுமையான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும். எந்த ஒரு ஏமாற்றத்தையும் சந்திக்கவில்லை என்கின்ற மனநிறைவை உனக்கு கொடுக்கும். யாருக்கும் நாம் அடிமை இல்லை என்பதனை உனக்கு புரிய வைக்கும். நாம் நமக்காக வாழ்கின்றோம் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கும். என் பிள்ளையை, இந்த ஒரு விஷயத்தை இன்று தெளிவில் கொண்டு யாரிடத்திலும் எந்த விதத்திலும் ஏமாற்றத்தை சந்திக்காமல் உனக்கான வாழ்க்கை உன் கைகளில் மட்டும்தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.